அனைவருக்கும் வணக்கம். சேஎன் ஐஏஎஸ் அகாடமி உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனநாயகம் யூடியூப் பாலிட்டி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்சில் நமக்கு என்னென்ன கவர் ஆகுது, இந்த டெஸ்ட் பேட்சை நம்ம எப்படி கொண்டு போகிறோம், இந்த டெஸ்ட் பேட்ச் மாணவர்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, பாலிட்டியில் குரூப் 2 குரூப் 4 அந்த 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த 15 கொஸ்டின்ஸுமே நம்ம கையில் தான் இருக்குது. அந்த அளவுக்கு தரமாக அந்த டெஸ்ட் பேட்ச் நடத்த போகிறோம். அப்போ இந்த டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போ இந்த டெஸ்ட் பேட்சோட நேம் நம்ம என்ன வச்சுருக்கோம்னா, ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இது ஒரு ஃப்ரீ யூடியூப் டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட்டை நம்ம யூடியூப்பில் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ண போகிறோம். எல்லோரும் இதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இதை கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓவராலாக நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் இந்த டெஸ்ட் பேட்சில் கொடுக்குறோமா, 1000+ கொஸ்டின்ஸ். பாலிட்டிக்கு மட்டும் 1000+ கொஸ்டின்ஸ் நம்ம கொடுக்குறோம். இந்த 1000+ கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணல, அதுவே உங்களுக்கு நல்ல நாலேஜ் கொடுக்கும். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணக்கூடிய நிலைமைக்கு போயிடுவீங்க. ஏன்னா எலிமினேஷன் மெத்தடு எல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிற அந்த பட்சத்தில் எப்படி கேள்வி கேட்டாலும் இந்த 1000+ கொஸ்டின்ஸ், 1000+ கொஸ்டின்ஸ்னால் அது ஸ்டேட்மெண்ட்டு அந்த மாதிரி நிறையா. இப்போ இண்டிவிஜுவல் டாபிக் தான் பார்க்குறோம். இப்போ இண்டிவிஜுவல் டாபிக் ஒரு டாபிக் 30 கொஸ்டின்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் 30 கொஸ்டின்னா நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க. படித்தோன்னே அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எலிமினேஷன் மெத்தடுக்கு போகிற அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதில் மட்டும் நம்ம 1000+ கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். இப்போ நமக்கு குரூப் 2 2A 4 இந்த எக்ஸாம்ஸாக இருந்தால் பாலிட்டியில் நமக்கு 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. குரூப் 1 ப்ரிலிம்ஸாக இருந்தால் நமக்கு 40 கேள்விகள் பாலிட்டிலேருந்து கேட்குறாங்க. இது எல்லா அந்த குரூப் 1 குரூப் 2A 4 இது எல்லாருக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக அந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும். அதுதான் நம்ம போட்டிருக்கோம். பாலிட்டியில் கேட்கக்கூடிய 15 நம்ம கையில் தான் இருக்குது. அந்த அளவுக்கு தான் அந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம கொண்டு போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் எப்போ தொடங்குதுன்னா 14/3/2026 தொடங்குது. ஓகே. இப்போ இந்த டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் பார்ப்போம். இந்திய ஆட்சியல், இந்தியன் பாலிட்டி. இந்த டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் நமக்கு பைலிங்குவலில் இருக்கும். பைலிங்குவல் கொஸ்டின்ஸ் இருக்கும். தட் நீங்கள் அதை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் இங்கிலீஷில் பார்த்துக்கலாம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் தமிழில் பார்த்துக்கலாம். அது போக தமிழில் சில டிரான்ஸ்லேஷன் புரியாத இடங்கள் தான் ஆங்கிலத்தில் பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால தான் பைலிங்குவல் கொஸ்டின்ஸாக கொடுக்குறோம். முதல் தேர்வு நமக்கு எப்போ இருக்குன்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 14ஆம் தேதி நமக்கு தொடங்குது. இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு தலைப்பு என்னன்னா, இந்திய அரசியலமைப்பின் வரலாற்று பின்னணி, அதாவது பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். நீங்கள் பாலிட்டி சிலபஸ் எடுத்தீங்கன்னா நமக்கு பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது சிலபஸில் கிடையாது. பாலிட்டி சிலபஸ் எங்கேருந்து தொடங்குதுன்னா, அரசியலமைப்பு உருவாக்கம் இங்கேருந்து தான் நமக்கு பாலிட்டி சிலபஸ் தொடங்கும். பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சிலபஸில் இல்லை. ஆனால் அரசியலமைப்பு அது நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை படிக்கிறோம்னா அதன் பின்னணி என்னென்னு தெரிஞ்சுக்காமல் நம்ம படிக்கிறதுல எந்த பயனும் இருக்காது. அதனால் நம்ம அகாடமியில் எப்போ பாலிட்டி படிக்க வச்சாலும் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தான் போகும். அதே மாதிரி தான் பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது தான் முதல் தலைப்பு. நமக்கு 1773 ஒழுங்குமுறை சட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அரசியலமைப்புக்குள்ளே போக முடியும். அப்போ முதல் தேர்வு 14ஆம் தேதி சனிக்கிழமை தொடங்குதா. அதில் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் மட்டும் 30 கேள்விகள். இப்போ இந்த டெஸ்ட்டோட சிறப்பம்சமே என்ன அப்படின்னா, ஒரு தலைப்பு இந்த அரசியலமைப்பின் பின்னணிக்கு மட்டும் நம்ம 30 கேள்விகள் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை நீங்கள் அன்றைக்கி இப்போலாம் படிக்கிறீங்க. மேபி இதில் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம், மிங்கிளாகி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. இப்போ புது ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை பழைய ஸ்டூடெண்ட்ஸோ படிக்கிறீங்கன்னா அன்றைக்கி படிக்கிறீங்க. இல்லை பழைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த 30 கேள்விகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, அந்த ப்ராக்டிஸ்க்கு நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுக்குறோம். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஒரு முறை பார்த்தாலே அந்த தலைப்பில் உங்களுக்கு 100% செம்ம கிளாரிட்டி வந்துடும். அந்த கிளாரிட்டி வச்சு நீங்கள் அடுத்து என்ன கேள்விகள் கேட்டாலும் அதில் பதிலளிக்கலாம். அந்தளவுக்கு தான் வினாத்தாளும் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்பாக பிரித்து போட்டிருப்போம். அரசியலமைப்பு உருவாக்கம், முகவுரை, இது 2லேருந்து அடுத்ததுக்கு 30 கேள்வி. இப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகுது. 14 15 படிக்கிறதுக்கு கேப்பு 16. இப்படியே அந்த டெஸ்ட் பேட்சை கொண்டு போகிறோம். இந்த ஷெடியூல் இப்படி தான் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அப்படி போயிட்டே இருக்கையில் இந்த ஷெடியூலில் இடையில ரிவிஷனும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முதல் தேர்வு, 2வது தேர்வு பார்த்தோம். 3வது தேர்வு அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றிய, மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை. 4வது தேர்வு அடிப்படை உரிமைகள். 5 டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இது முடிஞ்சதுக்கப்புறம் 6வது தேர்வு அப்படிங்கிறது ஃபுல் ரிவிஷன் கொடுத்துருக்கோம். இப்படி
உள்ளக்க ரிவிஷனும் நம்ம சேர்த்து கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். கொஞ்சம் 5 தேர்வு முடிஞ்சா அந்த 5ஐயும் ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷனுக்கு 50 கேள்விகள் கொடுத்துருக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி டைம் கேப்பும் கொடுத்து இந்த ஷெடியூல் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷெடியூல் அப்படிங்கிறது நமக்கு டிஸ்கிரிப்ஷன் அல்ல பிடிஎஃப் லிங்க் வச்சுருக்கோம். அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஷெடியூல் படியே படிச்சுட்டு வாங்க. ஸோ அப்படி டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இந்த ஷெடியூலை பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த ஷெடியூல் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் சிலபஸ் வைஸை கம்ப்ளீட் பண்ணி ஒரு இன்டர்னல் ரிவிஷன் முடிச்சதுக்கப்புறம் ஓவராலாக டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். அடுத்து ஃபுல் டெஸ்ட் பாலிட்டியில் 100 கொஸ்டின் 1 2 3. ஸோ அப்போ 300 கொஸ்டின் ஃபுல் டெஸ்ட்டாக சால்வ் பண்ண போகிறோம். 100 PYQ சால்வ் பண்ண போகிறோம். இது போக டாபிக் வைஸாக ஒரு 600 கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஆக மொத்தம் நம்ம 1000+ கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். இந்த 1000+ கொஸ்டின்ஸ் நீங்கள் டெஸ்ட் எழுதி அது எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இதை நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுட்டு வந்தாலே பாலிட்டியில் உங்களுக்கு எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஒரு நாலேஜ், நல்லா நாலேஜ் கிரியேட் ஆகிருக்கும். என்ன கேள்விகள் கேட்டாலும் பதிலளிக்கலாம். நம்ம எலிமினேட் பண்ணுற இடத்துக்கு கண்டிப்பாக போயிடலாம். ஏன்னா நமக்கு குரூப் 2 ஃபிலிம்ஸாக இருந்தாலும் குரூப் 4 ஃபிலிம்ஸாக இருந்தாலும் பாலிட்டி அப்படிங்கிறது கோர் ஏரியா, முக்கியமான ஏரியா. ஜிஎஸ்ல எடுத்து பார்த்தோம்னா ஆர்டர் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு யூனிட் 6ல் அதிகப்படியான கேள்வி கேட்குறாங்க. இரண்டாவதாக பாலிட்டியில் தான் கேட்குறாங்க. ஸோ இதில் யூனிட் 6 அப்படிங்கிறது டைனமிக்கான ஏரியாவாக சில இடங்கள் இருக்கும். ஆனால் பாலிட்டியில் டைனமிக் கம்மி தான். அதாவது 90% கேள்விகள் சிலபஸ் வந்து வரப்போகுது, 10% கேள்விகள் தான் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த இதை நம்ம டைனமிக்கை விட்டுட்டு ஸ்டாட்டிக்கை படித்தாலே இதில் நம்ம 1000 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணிடலாம். அங்கே 15க்கு கண்டிப்பாக 14 அளவுக்கு நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கு தயாராகிடணும். ஸோ அப்போ இதுக்கு சோர்ஸ் இந்த பாலிட்டியை சிலபஸ் வைஸ் நீங்கள் எங்கே படிக்கிறோன்னா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக் படிங்க. ஸோ இதை தாண்டி வேறு எந்த சோர்ஸுமே தேவை, லக்ஷ்மிகாந்த் புக் படிங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சிலபஸ் வைஸாக படிக்கிறதுக்கு சதீஷ்குமார் புக் படிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் செய்யன் ஐஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம செய்யன் புக்கே படிங்க. ஏன்னா இதே நம்ம சிலபஸ் வைஸ் தான் போட்டிருக்கோம், செய்யன் புக்கே படிங்க. ஸோ இது 3 தான் நம்ம சோர்ஸாக சொல்ல முடியும். இதை தாண்டி அடுத்து நம்ம படிக்க வேண்டியது ஸ்கூல் புக். ஸோ நீங்கள் கேட்கலாம், ஃபஸ்ட்டு என்ன சார் ஸ்கூல் புக்கை சொல்லாமல் கடைசி ஸ்கூல் புக் சொல்கிறீங்க. ஸ்கூல் புக்கில் சிலபஸ் வைஸ்லாம் எல்லாமே கிடையாது. 12ஆம் வகுப்பில் ஒரு 6 லெசன் சிலபஸ் வைஸாக கவர் ஆகுது. அதுவும் நமக்கு எந்த பகுதிகள் அதிகமாக கவர் ஆகுதுன்னா ஒன்றிய நிர்வாகம், நாடாளுமன்றம் மட்டும்தான் கவர் ஆகுது, மாநில சட்டமன்றம். ஸோ இப்போ ஸ்கூல் புக்கில் எடுத்து பார்த்தோம்னா 6லேருந்து 12 வரைக்கும் எடுத்து பாருங்கள். டிபிஎஸ்பி பற்றி 10ஆம் வகுப்பில் சிறிதளவு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. வேறு எங்கேயுமே டிபிஎஸ்பி ஆர்டிகல்ஸ் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் 10ஆம் இடத்துல குறைவாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம படிக்க வேண்டியது யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் பார்ட் 1 பற்றி ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே தெளிவாக கொடுக்கல. ஸோ அப்போ ஒன்ஸ் நீங்கள் ஸ்கூல் புக்கையும் படிக்கணும். 6லேருந்து 12 வரைக்கும் ஸ்கூல் புக். இதில் 6லேருந்து 10 வரைக்கும் சிவிக்ஸ் பார்ட். அடுத்து 11ல் ஒரு 2 லெசன் இருக்கும், தேர்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, உள்ளாட்சி அமைப்புகள். 12ஆம் வகுப்பில் ஒரு 6 லெசன். 11th 2 லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும். 12th ஃபஸ்ட்டு 7 லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும்தான் நமக்கு ஸ்கூல் புக்ஸில் படிக்க முடியும். இதை தாண்டி நம்ம சிலபஸ் வைஸாக வெளியில் படிக்கணும். அந்த சிலபஸ் வைஸாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா சிலபஸ் வைஸாக படிக்கிறதுக்கு இங்கிலீஷ் மீடியமாக தான் லக்ஷ்மிகாந்தும், தமிழ் மீடியமாக தான் அந்த 2 புக்கும் பயன்படுத்திக்குவோம். இப்படி படித்தா மட்டும்தான் நீங்கள் பாலிட்டியில் வரக்கூடிய தேர்வுகளில் 15க்கு 15 அப்படிங்கிறத டார்கெட்டாக வைக்க முடியும். ஏன்னா இப்போ பாலிட்டிங்கிறது அவ்வளோ டெப்த்தாக நமக்கு கொஸ்டின்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அடுத்து இந்த டெஸ்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த டெஸ்ட் நமக்கு எப்படி நடக்க போகுது? ஸோ ஜனநாயகம், இலவச இந்திய ஆட்சியில் தேர்வு தொடர். தேர்வு நாளன்று காலை 10 மணிக்கு சேயன் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் வினாத்தாள் பதிவேற்றம் செய்யப்படும். ஸோ அப்போ நமக்கு பிடிஎஃப்பில் கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ 30 கொஸ்டின்ஸ் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் நம்ம 30 கேள்விகள் பார்த்துருக்கோமா. ஸோ அப்போ அந்த 30 கேள்விகளுக்கான பிடிஎஃப் அப்படிங்கிறத காலை 10 மணிக்கு ஒரு வீடியோவாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சு அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்குள்ளே பிடிஎஃப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதிடுங்க. அடுத்து வினாத்தாள் பிடிஎஃப் வடிவில் வழங்கப்படும்.
காலை 7 மணிக்கு வினாத்தாளுக்கான விடைகள் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவாக பதிவேற்றம் செய்யப்படும். ஸோ அப்போ காலைல 10 மணிக்கு நம்ம கொஷின்ஸ் கொடுத்துட்றோம். அந்த கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எழுதிடுறீங்க. ஈவினிங் 7 மணிக்கு அந்த 30 கேள்விகளுக்கு விடைகள் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாணவர்கள் இத்தேர்வை முழுமையாக பயன்படுத்தி பாலிட்டியில் நல்ல மதிப்பெண்கள் பெறுமாறு வாழ்த்துகிறோம். சிவஃபுல்லாம் நம்ம அகாடமியோட அச்சீவர்ஸ். ஸோ இந்த ஜனநாயகம் பாலிட்டி ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நமக்கு பாலிட்டியில் நீங்கள் 15க்கு 14 வரைக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு அடுத்து இன்னும் நாட்கள் வர மாதங்கள் குறைவாயிட்டே இருக்குது. அக்டோபர் மாதம் நம்ம குரூப் 2 ப்ரிலிம்ஸும், டிசம்பர் மாதம் குரூப் 4 எழுத தயாராக இருக்கும். அந்த இதில் நீங்கள் பாலிட்டியில் ஸ்ட்ராங் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த டெஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம நிறையா தேர்வுகள் கொடுக்கறதுக்கும் பிளான் பண்ணிகிட்டே இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.